சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் 13. அம்னோன் தாமார். பின்னர் நிகழ்ந்ததாவது, தாவீதின் மகன் அப்சலோமிற்கு தாமார் என்ற சகோதரி இருந்தாள். அவள் ஒரு பேரழகி. தாவீதின் இன்னொரு மகனான அம்னோன் அவள் மீது மோகம் கொண்டிருந்தான். அம்னோன் தன் சகோதரி தாமாருக்காக மிகவும் ஏங்கி நோயுற்றான். அவள் கன்னியாக இருந்ததால் அவளிடம் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அம்னோனுக்கு யோனதாபு என்ற ஒரு நண்பன் இருந்தான். அவன் தாவீதின் சகோதரரான சிமையாவின் மகன். யோனதாபு சூழ்ச்சி மிக்கவன். இளவரசே, நீர் நாளுக்கு நாள் சோர்ந்து போவது ஏன்? என்னிடம் சொல்ல மாட்டீரோ என்று கேட்க, அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரி மீது நான் மையல் கொண்டுள்ளேன் என்று அவனிடம் கூறினான். யோனதாபு அவனிடம், உமது படுக்கையில் படுத்துக்கொண்டு நோயுற்றவர் போல் பாசாங்கு செய்யும். உம் தந்தை உம்மை காண வருவார். அவரிடம், என் சகோதரி தாமாரை தயைகூர்ந்து அனுப்பி வைக்குமாறு வேண்டுகிறேன். அவள் எனக்கு உணவு தரட்டும். என் கண்முன்னே அவள் உணவு தயாரிக்கட்டும். அதை நான் கண்டு அவள் கையிலிருந்து உண்பேன் எனச் சொல்லும் என்று கூறினான். அவ்வாறே அம்னோன் படுத்துக்கொண்டு நோயுற்றவன் போல் பாசாங்கு செய்தான். அரசர் அவனை காண வந்தபோது அம்னோன் அவரிடம், தயைகூர்ந்து என் சகோதரி தாமாரை அனுப்பி வைக்குமாறு வேண்டுகிறேன். அவள் என் கண்முன்னே 2 பணியாரங்கள் செய்தால் அவற்றை நான் அவள் கையிலிருந்து உண்பேன் எனக் கூறினான். தாவீது வீட்டுக்கு ஆள் அனுப்பி தாமாரை வர சொல்லி, உடனே உன் சகோதரன் அம்னோனின் வீட்டுக்கு சென்று அவனுக்கு உணவு தயார் செய் என்றார். தாமார் தன் சகோதரன் அம்னோனின் வீட்டுக்கு சென்றாள். அவனோ படுத்திருந்தான். அவள் மாவு எடுத்து பிசைந்து அவன் கண்முன்னே பணியாரங்கள் சுட்டாள். பிறகு அவள் பாத்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு பரிமாறினாள். அவன் உண்ண மறுத்தான். எல்லாரையும் என்னிடமிருந்து போக சொல் என்று அம்னோன் கூற, எல்லாரும் அவனை விட்டு சென்றனர். உணவை உள் அறைக்கு கொண்டு வா, நான் உன் கையிலிருந்து உண்பேன் என்று அம்னோன் தாமாரிடம் கூறினான். தாமார் தான் சுட்ட பணியாரங்களை எடுத்துக்கொண்டு தன் சகோதரன் அம்னோனிடம் படுக்கை அறைக்குள் சென்றாள். அவன் உண்பதற்காக அவற்றை அவள் எடுத்துக்கொண்டு அவன் அருகே சென்றபோது அவன் அவளை பிடித்து இழுத்து, என் சகோதரியே, வா, என்னோடு படு என்றான். வேண்டாம் சகோதரனே, என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம். ஏனெனில் இஸ்ரேலில் இவ்வாறு நடப்பதில்லை. இந்த மடமையை செய்யாதே. எனது அவமானத்தை நான் எப்படி போக்குவேன்? நீயும் இஸ்ரேலில் மதிகட்ட ஒருவனாக இருப்பாய். தயைகூர்ந்து அரசரிடமே கேள். அவர் என்னை உனக்கு கொடுக்க மறுக்க மாட்டார் என்று அவள் அவனிடம் கெஞ்சினாள். அவனோ அவளது குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. அவளை விட வலிமை மிக்கவனாக இருந்ததால் அவன் அவளை கற்பழித்தான். அதன் பிறகு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் எந்த அளவுக்கு அவள் மீது மோகம் கொண்டிருந்தானோ அந்த அளவுக்கு மிகுதியாக அவளை வெறுத்து, எழுந்து சென்றுவிடு என்று அவளிடம் கூறினான். அவளோ, வேண்டாம், நீ என்னை அனுப்பிவிடாதே. நீ எனக்கு செய்த முன்னைய கொடுமையை விடவும் இது மோசமானது என்று கதறினாள். ஆனால் அவன் அவளுக்கு செவி கொடுக்க விரும்பவில்லை. தனக்கு பணிவிடை செய்து வந்த இளைஞனை அவன் அழைத்து, இந்த பெண்ணை என்னிடமிருந்து வெளியேற்று, அவள் சென்றதும் கதவை தாளிடு என்று கூறினான். பணியாளன் அவளை வெளியேற்றி அவள் சென்றதும் கதவை தாளிட்டான். மணமாகாத அரச மகளிரின் வழக்கப்படி அவள் பலவண்ண நீண்ட ஆடை அணிந்திருந்தாள். தாமார் தம் தலை மீது சாம்பல் தூவினாள். தன் மீதிருந்த பல்வண்ண ஆடையை கிழித்தாள். தன் தலை மீது கை வைத்து அழுது கொண்டே சென்றாள். அப்பொழுது அவள் சகோதரன் அப்சலோம் அவளிடம், இதை உனக்கு செய்தது அம்னோனா? என் சகோதரி, இப்போது நீ அமைதியாயிரு. அவன் உன் சகோதரன். இதை மனதில் வைக்காதே என்று கூறினான். தாமார் தன் சகோதரன் அப்சலோமின் வீட்டில் ஆறுதலின்றி வாழ்ந்தாள்.
நடந்த இவை அனைத்தையும் தாவீது கேள்வியுற்று கடும் சினம் கொண்டார். அப்சலோம் அம்னோனுடன் நல்லதோ தீயதோ ஒன்றுமே பேசவில்லை. ஏனெனில் தன் சகோதரி தாமாரை கற்பழித்ததற்காக அப்சலோம் அம்னோனை வெறுத்தான். அப்சலோம் பழி தீர்த்தல். ஈராண்டுகள் கழிந்த பிறகு ஆடுகளுக்கு முடி கத்தரிக்கும் காலத்தில் அப்சலோம் எப்ராயிம் அருகே பாகால் ஆசோரில் இருந்தான். அப்போது அப்சலோம் இளவரசர் அனைவரையும் அழைத்திருந்தான். அப்சலோம் அரசரிடம் வந்து, இதோ அடியேன் ஆடுகளுக்கு முடி கத்தரிக்கிறேன். அரசரும் அவருடைய பணியாளரும் தயை கூர்ந்து அடியானோடு வாருங்கள் என்றான். அரசர் அப்சலோமிடம், என் மகன் அப்சலோம், வேண்டாம், நாம் அனைவரும் செல்ல வேண்டாம், உனக்கு நாங்கள் சுமையாக இருக்க வேண்டாம் என்று கூறினார். அவன் அவரை வலியுறுத்தியும் அவர் செல்ல விரும்பாமல் அவனுக்கு ஆசை அளித்தார். பின் அப்சலோம், இல்லாவிடில் என் சகோதரன் அம்னோன் எங்களோடு செல்லட்டும் என்று கேட்க அரசர், அவன் உன்னோடு ஏன் செல்ல வேண்டும் என்று அவனிடம் வினவினார். அவன் அவரை வற்புறுத்தியதால் அம்னோனையும் இளவரசர் அனைவரையும் அவனோடு அரசர் அனுப்பி வைத்தார். அப்சலோம் தம் பணியாளரிடம், அம்னோன் மதுவினால் மதிமயங்கி இருக்கும் நேரத்தை கவனித்து பாருங்கள். அம்னோனை தாக்குங்கள் என்று நான் உங்களிடம் கூறும்போது அவனை கொன்றுவிடுங்கள். அஞ்ச வேண்டாம், உங்களுக்கு கட்டளையிடுபவன் நான் அன்றோ. உறுதி பூண்டு வீர புதல்வர்களாக செயல்படுங்கள் என்று கூறினான். அப்சலோமின் பணியாளர் அவன் கட்டளையிட்டவாறே அம்னோனுக்கு செய்தனர். இளவரசர் அனைவரும் தத்தம் கழுதைகளில் ஏறி தப்பி ஓடினர். அவர்கள் திரும்பி செல்கையில் இளவரசர் அனைவரையும் அப்சலோம் கொன்றதாகவும் அவர்களுள் ஒருவரும் தப்பவில்லை என்றும் தாவீதுக்கு செய்தி கிடைத்தது. அரசர் எழுந்து தம் ஆடைகளை கிழித்து கொண்டு தரையில் படுத்தார். அங்கே நின்று கொண்டிருந்த பணியாளர் அனைவரும் தங்கள் ஆடைகளை கிழித்து கொண்டனர். தாவீதின் சகோதரன் சிமையாவின் மகன் யோனதாபு அரசரிடம், உம் புதல்வர்களாகிய இளவரசர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று என் தலைவர் நினைக்க வேண்டாம். ஏனெனில் அம்னோன் மட்டுமே இறந்துள்ளான். என் சகோதரி தாமார் கற்பழிக்கப்பட்ட நாளிலிருந்து அப்சலோம் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆகவே இளவரசர்கள் அனைவரும் இறந்து விட்டதாக நினைத்து என் தலைவராம் அரசர் கவலைப்பட வேண்டாம். ஏனெனில் அம்னோன் மட்டுமே இறந்துள்ளான் என்று கூறினான். இதற்கிடையில் அப்சலோம் ஓட்டம் பிடித்தான். அரண்மனை காவலன் தன் கண்களை உயர்த்தி பார்த்தபொழுது, இதோ திரளான மக்கள் மலையோரமாக பின்னால் இருந்த சாலை வழியே வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது யோனதாபு அரசரிடம், பாருங்கள், இளவரசர்கள் வந்துவிட்டார்கள், நான் சொன்னது போலவே நிகழ்ந்துவிட்டது என்றான். அவன் பேசி முடிக்கும்போது எல்லா இளவரசர்களும் வந்து ஓலமிட்டு அழுதார்கள். அரசரும் பணியாளர் அனைவரும் மிகவே புலம்பி அழுதனர். தப்பியோடிய அப்சலோம் கெசூர் அரசர் அம்மியூதின் மகன் தால்மாயிடம் சென்றடைந்தான். தாவீது தன் மகனுக்காக நாள்தோறும் புலம்பிக் கொண்டிருந்தார். கெசூருக்கு தப்பி ஓடிய அப்சலோம் அங்கே 3 ஆண்டுகள் தங்கியிருந்தான். அம்னோனின் மறைவு பற்றிய கவலை நீங்கிய பின் அரசர் தாவீது அப்சலோமை காணும் ஏக்கத்தில் இருந்தார். சாமுவேல் 2ஆம் நூல் அதிகாரம் 14. அப்சலோம் எருசலேமுக்கு அழைத்து வரப்படுதல். அரசரின் உள்ளம் அப்சலோமின் மீது அன்பு கொண்டிருந்ததை சிரியாவின் மகன் யோவாபு அறிந்திருந்தார். தெக்கோவாவுக்கு ஆள் அனுப்பி அங்கிருந்து அறிவு கூர்மையான ஒரு பெண்ணை யோவாபு தன்னிடம் கூட்டி வர சொல்லி அவளிடம், நீ துக்கம் கொண்டாடுபவளைப் போல் நடி, துக்க ஆடைகளை அணிந்துகொள், நறுமண எண்ணெய் பூசிக்கொள்ளாதே, இறந்தவனுக்காக பல நாள்கள் இலவு கொண்டாடுகிறவளைப் போல் நீ இருக்க வேண்டும். பின் அரசரிடம் சென்று நீ இவ்வாறு பேசு என்று கூறி அவள் என்ன பேச வேண்டும் என்றும் யோவாபு சொல்லிக் கொடுத்தார். தெக்கோவாவை சார்ந்த அந்த பெண் அரசரிடம் சென்று முகம் குப்புற தரையில் விழுந்து வணங்கி, அரசே, காப்பாற்றும் என்று கதறினாள். உனக்கு என்ன வேண்டும் என்று அரசர் அவளிடம் கேட்டார். நான் ஒரு கைம்பெண்,
என் கணவர் இறந்துவிட்டார். உம் அடியவளுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இருவரும் திறந்த வெளியில் சண்டையிட்டு கொண்டனர். அவர்களை தடுத்து நிறுத்த யாரும் இல்லாததால் ஒருவன் மற்றவனை தாக்கி கொன்றுவிட்டான். இதோ உம் அடியவளுக்கு எதிராக என் குடும்பத்தார் அனைவரும் எழும்பி, தன் சகோதரனை கொன்றவனை கொடுத்துவிடு, அவனுடைய சகோதரனின் உயிருக்காக நாங்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று கூறுகின்றனர். இவ்வாறு எனக்கு இருக்கும் ஒரு வாரிசையும் அவர்கள் அழித்து, எனக்கு எஞ்சியுள்ள ஒளியையும் அணைத்து, இவ்வுலகில் என் கணவருக்கு பெயரும் வழிமரபும் இல்லாமல் செய்து விடுவார்கள் என்று அவள் சொன்னாள். நீ உன் வீட்டுக்கு செல், உனக்காக நான் கட்டளை பிறப்பிப்பேன் என்று அரசர் அப்பெண்ணிடம் கூறினார். பின் தெக்கோவாவை சார்ந்த அந்த பெண் அரசரிடம், என் தலைவராம் அரசே, என் குற்றம் என் மீதும் என் தந்தையின் வீட்டின் மீதும் இருக்கட்டும். அரசரும் அவரது அரியணையும் குற்றமற்று இருக்கட்டும் என்று கூறினாள். உன்னிடம் யார் எதை சொன்னாலும் அவனை என்னிடம் கொண்டு வா, அவன் உன்னை இனி தொடவே மாட்டான் என்று அரசர் கூறினார். இரத்தபலி வாங்க விளைவோர் இனி கொள்ளாமல் இருக்கவும், என் மகன் சாகாமல் இருக்கவும் அரசராகிய நீர் ஆண்டவராகிய கடவுளிடம் மன்றாடுவீராக என்று அவள் சொன்னாள். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உன் மகனின் ஒரு முடி கூட தரையில் விழாது என்று அவர் பதிலளித்தார். பிறகு அப்பெண், உம் அடியவள் என் தலைவராம் அரசரிடம் ஒரு வார்த்தை சொல்ல அனுமதி தாரும் என்று கேட்க, அவரும் சொல் என்று பதிலளித்தார். அவள் சொன்னது, கடவுளின் மக்களுக்கு எதிராக இத்தகைய எண்ணத்தை நீர் கொண்டிருப்பது ஏன்? தம்மால் துரத்தப்பட்டவனை அரசர் திரும்ப அழைக்காமல் இருப்பதனால் இந்த தீர்ப்பு அவரையே குற்றவாளி ஆக்குகிறது. நாம் இறப்பது உறுதி. தரையில் சிந்தப்பட்டு மீண்டும் சேகரிக்க முடியாத நீரை போன்றவர்கள் நாம். ஆனால் துரத்தப்பட்டவனை பொறுத்தமட்டில் அவன் தம்மிடமிருந்து விலகிவிடாதபடி இருக்க கடவுள் திட்டமிடுகிறார். அவன் உயிரை எடுக்க மாட்டார். இதை என் தலைவராம் அரசரிடம் நான் கூற வந்தபோது மக்கள் என்னை அச்சுறுத்தினார்கள். உம் அடியவளோ, நான் அரசரிடம் போவேன். ஒருவேளை அரசர் தம் அடியவளின் வார்த்தைக்கு செவி கொடுப்பார். அரசர் செவி கொடுத்து என்னையும் என் மகனையும் கடவுளின் உரிமை சொத்து நின்று அழிக்க வருபவனின் கையினின்றும் தம் அடியவளை காப்பாற்றுவார் என்று எண்ணினேன். ஏனெனில் உம் அடியவள் என்னப்படி என் தலைவராம் அரசரின் வார்த்தை எனக்கு அமைதி தரும். கடவுளின் தூதரை போல் என் தலைவராம் அரசர் நன்மையையும் தீமையையும் தேர்ந்து தெளிபவர். ஆண்டவராம் கடவுள் உம்மோடு இருப்பார் என்று கூறினாள். அதன்பின் தாவீது அப்பெண்ணிடம் மறுமொழியாக, நான் உன்னிடம் கேட்பது எதற்கும் மறைக்காமல் பதில் சொல் என்றார். அதற்கு அவள், தயை கூர்ந்து என் தலைவராம் அரசர் கேட்கட்டும் என்றாள். இதிலெல்லாம் உன்னோடு யோவாபுக்கு பங்கு உண்டு அன்றோ என்று அரசர் தாவீது கேட்டார். என் தலைவராம் அரசே, உம் உயிர் மேல் ஆணை, என் தலைவராம் அரசரின் வார்த்தையிலிருந்து யாரும் வலமோ இடமோ திரும்ப முடியாது. உம் அடியார் யோவாபுதாம் என்னை பணித்தவர். அவரே இச்சொற்கள் அனைத்தையும் உம் அடியவளுக்கு சொல்லி தந்தவர். தற்போதைய நிலை மாற வேண்டுமென உம் அடியார் யோவாபு இதை செய்தார். ஆனால் கடவுளின் தூதருக்கு நிகரான பேரறிவு கொண்ட என் தலைவர் உலகில் நடக்கும் அனைத்தையும் அறிவார் என்று அப்பெண் கூறினாள். அப்போது அரசர் யோவாபை அழைத்து, இதை செய்தவன் நீயே. நீ போய் என் மகன் அப்சலோமை கூட்டி வா என்றார். யோவாபு முகம் குப்புற தரையில் வீழ்ந்து வணங்கி அரசரை வாழ்த்தி, என் தலைவராம் அரசரே, உம் அடியானின் சொற்படி அரசர் செய்துவிட்டார். இதிலிருந்து நான் உம் கண்முன் கருணை பெற்றுவிட்டேன் என்று உம் அடியான் அறிவான் என்று கூறினார். யோவாபு எழுந்து கெசூருக்கு சென்று அப்சலோமை எருசலேமுக்கு கூட்டி வந்தார். அவன் தன் வீட்டுக்கே திரும்பட்டும், என் முகத்தில் அவன் விழிக்கக்கூடாது என்று அரசர் கூற அப்சலோம் தன் வீட்டுக்கு திரும்பினான்.
அரசரின் முகத்தில் அவன் விழிக்கவில்லை. அப்சலோம் தாவீதுடன் ஒப்புரவாதல். இஸ்ரேல் அனைத்திலும் அப்சலோமை போல் புகழ்பெற்ற அழகன் வேறு எவனும் இல்லை. உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவனில் எந்த குறையும் இல்லை. தலைக்கு பாரமாயிருந்ததால் ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் அவன் முடிவெட்டி கொள்வான். அவ்வாறு முடிவெட்டி கொள்ளும்போது அது அரச அளவையின்படி 2 கிலோகிராமுக்கு மேலாக இருக்கும். அப்சலோமுக்கு 3 புதல்வர் பிறந்தனர். தாமார் என்ற பெயர் கொண்ட ஒரு மகளும் இருந்தாள். அவள் பேரழகியாக இருந்தாள். அப்சலோம் எருசலேமில் 7 ஆண்டுகள் வாழ்ந்தான். ஆனால் அவன் அரசர் முகத்தில் விழிக்கவில்லை. அப்சலோம் யோவாபை அரசரிடம் அனுப்புவதற்காக அவரை தன்னிடம் வரும்படி அழைத்தான். ஆனால் யோவாபு அவனிடம் செல்ல விரும்பவில்லை. 2ஆம் முறை ஆள் அனுப்பியும் யோவாபு செல்ல விரும்பவில்லை. அப்போது அவன் தன் பணியாளரிடம், இதோ யோவாபின் வயல் என் வயலுக்கு அருகே உள்ளது. அங்கே வார்கோதுமை விளைந்துள்ளது. நீங்கள் சென்று அதற்கு தீ வையுங்கள் என்றான். அப்சலோமின் பணியாளர் அவ்வயலுக்கு தீ வைத்தனர். பின்னர் யோவாபு புறப்பட்டு அப்சலோம் வீட்டுக்கு சென்று அவனிடம், உன் பணியாளர் என் வயலுக்கு தீ வைத்தது ஏன் என்று கேட்டார். அதற்கு அப்சலோம் யோவாபிடம், நான் கெசூரிலிருந்து இங்கு வந்தது ஏன்? நான் அங்கேயே இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும் என்று அரசரிடம் கேட்க விரும்புகிறேன். இதை நீ அரசரிடம் கூறுவதற்கு உமக்கு நான் ஆள் அனுப்பினேன். நான் இப்போது அரசரின் முகத்தில் விழிக்க வழி செய்யும். என்னிடம் ஏதாவது குற்றம் இருப்பின் அவர் என்னை கொல்லட்டும் என்று கூறினான். யோவாபு அரசரிடம் சென்று இதை தெரிவித்தார். அவர் அப்சலோமை அழைத்து வர செய்தார். அவன் அரசரிடம் சென்று முகம் குப்புற அரசர் முன் தரையில் வீழ்ந்து வணங்கினான். அரசர் அப்சலோமை முத்தமிட்டார். சாமுவேல் 2ஆம் நூல் அதிகாரம் 15. அப்சலோம் கலகம் செய்தல். அதற்கு பின்னர் அப்சலோம் தனக்கென ஒரு தேரையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 ஆள்களையும் அமர்த்தி கொண்டான். அப்சலோம் விடியற்காலையில் எழுந்து நகர வாயிலின் பாதை அருகே நிற்பான். யாரேனும் தனக்கிருந்த வழக்கை முன்னிட்டு அரசரிடம் தீர்ப்பு கேட்க வந்தால் அவனை அப்சலோம் தன்னிடம் அழைத்து, நீ எந்த நகரிலிருந்து வருகிறாய் என்று கேட்பான். அவன், உம் அடியான் இந்த நகரிலிருந்தும் இஸ்ரேலின் இந்த குலத்தினின்றும் வருகிறேன் என்று பதில் சொல்வான். அப்போது அப்சலோம், உன் வழக்கு சரியானது, நியாயமானது. ஆனால் அரசரின் சார்பாக உன்னை விசாரிக்க எவரும் இல்லை. நான் மட்டும் இந்நாட்டில் நடுவராக இருந்தால் வழக்குள்ளவர்கள் அனைவரும் என்னிடம் வருவார்கள். நானும் அவர்களுக்கு நீதி வழங்குவேன் என்பான். யாரேனும் அவனை வணங்குவதற்காக நெருங்கினால் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தமிடுவான். அரசரிடம் வழக்கை முன்னிட்டு வந்த இஸ்ரேலர் அனைவரிடமும் அப்சலோம் இவ்வாறு செய்து இஸ்ரேலரின் உள்ளங்களை கொள்ளை கொண்டான். 4 ஆண்டுகள் கழிந்த பின் ஒரு நாள் அப்சலோம் அரசரிடம், நான் ஆண்டவருக்கு செய்துள்ள நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டும். எபிரோன் செல்ல தயகூர்ந்து அனுமதி தாரும். உம் அடியான் சிரியாவிலுள்ள கெசூரில் வாழ்ந்தபோது ஆண்டவர் என்னை எருசலேமுக்கு திரும்ப கொண்டு சென்றால் நான் ஆண்டவரை தொழுவேன் என்று ஒரு நேர்ச்சை செய்தேன் என்றான். நலமாய் சென்று வா என்று அரசர் அவனிடம் கூற அவனும் புறப்பட்டு எபிரோனுக்கு சென்றான். பின் அப்சலோம் இஸ்ரேலின் அனைத்து குலங்களுக்கும் இரகசிய தூதர் மூலம், நீங்கள் எக்கால முழக்கம் கேட்டவுடன் அப்சலோம் எபிரோனில் அரசராகிவிட்டார் என்று முழங்குங்கள் என்று சொல்லி அனுப்பினான். எருசலேமிலிருந்து அழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமுடன் சென்றனர். அவர்கள் வஞ்சகமின்றி இது பற்றி ஏதும் அறியாதவர்களாய் இருந்தார்கள். அப்சலோம் பலி செலுத்திய போது தாவீதின் ஆலோசகனும் கீலோனியனுமான அகித்தோபலை அவனது நகர் கீலோவிலிருந்து வருமாறு சொல்லி அனுப்பினான். சதி வலுவடைந்தது. அப்சலோமின் ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கையும் மிகுதியானது. தாவீது எருசலேமிலிருந்து தப்பி ஓடுதல். அப்போது தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து,
அப்சலோம் இஸ்ரேலரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமிலிருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் ஓடிப்போவோம், ஏனெனில் அப்சலோமிடமிருந்து நாம் தப்ப முடியாது. உடனடியாக வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாள்முனையால் தாக்குவான் என்றார். அதற்கு அரச அலுவலர், எம் தலைவராம் அரசரின் விருப்பங்களை நிறைவேற்றவே உம் அடியார்கள் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அரசரிடம் கூறினர். அரசரும் அவருடன் அவர் வீட்டார் அனைவரும் வெளியேறினர். ஆனால் வீட்டை காக்கும்படி தம் வைப்பாட்டியர் 10 பேரை அரசர் விட்டு சென்றார். அரசரும் அவருடைய மக்கள் அனைவரும் வெளியேறி சிறிது தொலைவு சென்று ஓரிடத்தில் நின்றார்கள். அவர்தம் அனைத்து அலுவலரும் அவர் பக்கத்தில் நடந்து சென்றனர். காத்திலிருந்து அவர் பின் வந்த கெரேத்தியர், பெலேத்தியர், கித்தியர் ஆகிய 600 பேரும் அரசருக்கு முன்னே நடந்து சென்றனர். அப்போது அரசர் கித்தியனான இத்தாயிடம், நீ ஏன் எங்களோடு வருகிறாய்? திரும்பி சென்று அரசனோடு தங்கு. ஏனெனில் நீ ஓர் அந்நியன், நாடு கடத்தப்பட்டவன். நீ நேற்று வந்தவன், இன்று நான் உன்னை எங்களோடு அலைய செய்யலாமா? கால் போன போக்கிலே நான் போகின்றேன். நீ திரும்பி செல், உன் சகோதரர்களையும் கூட்டி செல். உண்மை உள்ளவரின் பேரன்பு உன்னோடு இருப்பதாக என்று கூறினார். அதற்கு மறுமொழியாக இத்தாய், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் தலைவராம் அரசரின் உயிர் மேல் ஆணை, வாழ்வோ சாவோ என் தலைவராம் அரசர் எங்கிருப்பாரோ அங்கே உம் அடியானும் இருப்பான் என்று அரசரிடம் கூறினான். தாவீது இத்தாயிடம், சரி, முன்னே செல் என்று சொல்ல, கித்தியன் இத்தாயும் அவனோடு அவனுடைய ஆள்களும் சிறுவர் சிறுமியர் அனைவரும் முன் சென்றார்கள். மக்கள் யாவரும் கடந்து சென்றதை கண்டு நாடு முழுவதும் புலம்பிற்று. அரசர் கிதரோன் அருவியை கடந்தார். மக்கள் அனைவரும் பாலை நிலத்தை நோக்கி சென்றனர். இதோ சாதோக்கும் அவரோடு லேவியர் அனைவரும் கடவுளின் உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு வந்தனர். மக்கள் அனைவரும் நகரை கடக்கும் வரை அதை கீழே வைத்திருந்தனர். அபியாத்தார் அங்கே வந்தார். அரசர் சாதோக்கை நோக்கி, கடவுளின் பேழையை நகருக்கு திரும்பி எடுத்து செல். ஆண்டவரின் பார்வையில் எனக்கு கருணை கிடைத்தால் அவர் என்னை திரும்பி கொணர்ந்து அதனையும் அதன் உறைவிடத்தையும் நான் காணச் செய்வார். உன் மீது எனக்கு விருப்பமில்லை என்று அவர் சொன்னால், இதோ நான் தயாராய் இருக்கிறேன், அவர் விருப்பப்படியே எனக்கு செய்யட்டும் என்று கூறினார். மேலும் அரசர் குருவாகிய சாதோக்கை நோக்கி, நீரும் திருக்காட்சியாளர் தாமே, நீரும் அபியாத்தாரும் உம்மோடு இருக்கும் உமகன் அகிமாசும் அபியாத்தரின் மகன் யோனத்தானும் ஆகிய உங்கள் 2 புதல்வர்களும் நலமுடன் நகருக்கு திரும்புங்கள். நான் பாலை நிலத்தின் எல்லை பகுதிகளில் உங்களிடமிருந்து எனக்கு செய்தி வருவரை காத்திருப்பேன் என்றார். அவ்வாறே சாதோக்கும் அபியாத்தாரும் கடவுளின் பேழையோடு எருசலேமுக்கு திரும்பி அங்கேயே தங்கிவிட்டார்கள். தாவீது அழுது கொண்டே ஒலிவ மலை மேல் ஏறி சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறி சென்றனர். அப்சலோமுடன் இருக்கும் சதிகாரருள் அகிதோபலும் ஒருவன் என்று கூறப்பட்டபோது தாவீது, ஆண்டவரே, உம்மை வேண்டுகிறேன், அகிதோபலின் அறிவுரையை மடமையாக மாற்றியருளும் என்றார். மக்கள் கடவுளை தொழுத மலை உச்சிக்கு தாவீது வந்து சேர்ந்தார். அப்போது அர்க்கியனான ஊசாய் கிழிந்த ஆடையோடும் புழுதி படிந்த தலையோடும் அவரை சந்தித்தான். தாவீது அவனிடம், நீ என்னோடு வந்தால் எனக்கு சுமையாக இருப்பாய். ஆனால் நீ நகருக்கு திரும்பினால் அப்சலோமிடம், அரசரே, உம் அடியானாகிய நான் முன்பு உம் தந்தைக்கு பணியாளனாக இருந்தது போல இனி உமக்கும் பணியாளனாக இருப்பேன் என சொல்லி எனக்காக அகிதோபலின் ஆலோசனையை முறியடிக்க முடியும். அங்கு குருக்களான சாதோக்கும் அபியாத்தாரும் உன்னோடு இருக்கின்றார்கள் அன்றோ? அரச மாளிகையிலிருந்து நீ கேட்கின்ற அனைத்தையும் குரு சாதோக்கிடமும் அபியாத்தரிடமும் எடுத்துச் சொல். அவர்களோடு அவர்களின் 2 புதல்வர்களும்
அதாவது சாதோக்கின் மகன் அகிமாசும் அபியாத்தாரின் மகன் யோனத்தானும் இருக்கின்றார்கள். நீ கேட்ட அனைத்தையும் அவர்கள் வழியாக எனக்கு சொல்லி அனுப்பு என்று கூறினார். தாவீதின் நண்பன் ஊசாய் நகருக்குள் சென்று கொண்டிருந்த போது அப்சலோம் எருசலேமுக்குள் நுழைந்தான்.